ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்பைசி சன்னா சாட். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு இந்த சன்னா சுண்டல் இருக்குல்ல, இந்த வெள்ளை கலர் சுண்டல், இதை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு கப்புக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 4-5 சவுண்டு வர மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இதை நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். தண்ணி நல்லா ட்ரெயின் ஆன அப்புறம் ஒரு பவுலில் வந்து இந்த சுண்டலை போட்டுட்டு, இப்போ ஒரு கப்பு சுண்டலுக்கு 3 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்திருக்கேன். கையால் பெசற வேண்டாம். இப்படி நல்லா குலுக்கி விட்டாலே நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேலு இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு, அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு மறுபடியும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் அதோடு ஒட்டிரும். அப்படியே உடனே கூட போட்டுடலாம், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார போட்டுடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ வந்து ஒரு பேட்சாக போட்டுட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த கிறிஸ்பியாக வர அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ப்ரௌனிஷாலாம் ஆக தேவையில்லை. ரொம்ப க்ரௌடாக வந்து நிறைய போட்டு பொரிச்சோன்னா அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி போட்டிங்கன்னா தான் தனித்தனியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பொரித்து முடிச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிறப்பயே அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க, வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வந்து வதங்க பார்த்திங்கன்னா அந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து அந்த வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவர் ப்ரௌனிஷாக வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வதக்க தேவையில்லை. கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ டொமேட்டோ சாஸ் அண்டு சில்லி சாஸ், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு மறுபடியும் நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு இப்போ லெமன் ஜூஸ் நான் மறுபடியும் புழிஞ்சிருக்கேன். டோட்டலாக 1 லெமன் வந்து புழிஞ்சிருக்கேன். அப்படி புளிப்பு வேண்டாம் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சன்னாவை வந்து இது கூட போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இன்னும் ஸ்பைசியாக வேணும், சாஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையை தூவிக்கிங்க. தூவிட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதோட கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்விங் டைமில் அந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது மேலே நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவிட்டு கொஞ்சம் சேவ், இது வந்து நைலான் சேவ், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்றப்ப. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் தூவி சர்வ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.